வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கொடூரமான நாளாக தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இல்லை. மேக்ஸிமமே நமக்கு ஒரு 60-70 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்டே கிடச்சிருக்கு. காலையில் கொஞ்சம் நேரம் நமக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஈவினிங் க்ளோசிங் டைமில் கொஞ்சம் மூவ் இருந்தது, அவ்வளோதான். மோஸ்ட்லி இப்போ எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்டர்நெட்டில் நிறைய பேர் எல்லாம் கேப் டவுன் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா மாற்றி மாற்றி ஈரான் அண்டு யூஎஸோட அந்த நியூஸ் மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ மார்க்கெட் ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அப்படி தான் பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அங்கேருந்து பெருசாக ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கல. ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி ஒரு யாருக்கும் உபயோகப்படாத ஒரு நாளாக ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். சொல்லப்போனால் இன்றைக்கி சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு கரண்ட்டு பில்லு கூட காசு வரலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை. சரி, ஓகே, எல்லாம் நடக்கிறது தான். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் அகெயின் இந்த 24,200 இது ஒரு ரெசன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 24, 160, 165 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஹை போயிருந்தாங்க. அது ஒரு ரிஜெக்ஷனாக தான் இருக்குது. ஏன் இதன் இது மாதிரி டைம்லலாம் நமக்கு அந்த ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, எக்ஸ்பைரி அன்றைக்கி நமக்கு ஒரு மூவ் கிடச்சது இல்லையா. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்காக மேலே கொண்டு போனது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதே லெவல் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ செல்லர்ஸ் எதுக்காக இந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க? செல் பண்ணுறதுக்கு தான் கொண்டு போகிறாங்க. அப்போ அடுத்த நாள் நமக்கு என்ன நடந்தது? ஒரு கேப் டவுன் நடந்தது. இதுதான் செல்லர்ஸ்க்கும் பையர்ஸ்க்கும் இருக்கிற அந்த வித்தியாசம். ஸோ பையர்ஸ் கம்மியான ஒரு ரேட்டில் பை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் ஜெயிக்கிறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா செல்லர்ஸ் தான் ஜெயிக்கிறது. ஸோ அதனால தான் எப்பயுமே என்னோடய வீடியோஸில் நான் சொல்கிறது, நீங்கள் திங்க் பண்ணுறது ஒரு செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவனோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் நாம் கொஞ்சம் சேஃபாக மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்க முடியும். திருடனோட மென்டாலிட்டி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு போலீஸ்க்கு தெரியலை அப்படின்னா அங்கே போலீஸ்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இங்கே செல்லர்ஸோட அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாமல் ஒரு பையர்னால் ப்ராஃபிட் பண்ண முடியாது மார்க்கெட்டில். எப்பயுமே நீங்கள் செல்லர்ஸோட அந்த மைண்ட்லேருந்து நீங்கள் யோசிக்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படி செல் பண்ணுறேன்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு செல்லை திங்க் பண்ணுவான் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணணும். அப்போ தான் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே வரும், அல்லது இந்த இடத்துல இருந்து மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கால் ஆப்ஷன் போகலாம், அல்லது ஒரு புட் ஆப்ஷன் போகலாம். ஸோ அவனும் எப்படி திங்க் பண்ணுறானோ அந்த ரேஞ்சுக்கு நீங்களும் திங்க் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி நாம் அதிகப்படியாக ஒரு 99% நாம் யாரும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு லிமிட்டட் கேபிட்டல், அதனால் ஆப்ஷன் பையிங் பக்கம் போகிறோம். ஆனால் நாம் திங்க் பண்ணுறது ஆப்ஷன் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எந்த லெவல் வரைக்கும் இருக்கும், எந்த லெவலில் இருந்து செல்லிங் அடிப்பாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அவனோட லெவல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லெவல் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். அங்கே போய் அந்த இடத்துல டச் பண்ண உடனே நம்ம எக்ஸிட் ஆகிடணும். அதே மாதிரி அவர் செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகுது, அவன் ஒரு விஷயத்தில் வச்சுருக்கிறான் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டு வச்சிடணும். ஸோ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நாம் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு நரியோட உங்களோட அந்த திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும். நீங்கள் ஒரு நரியாகவே நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஒரு காளமாட்டோடையோ ஒரு கரடியோடையோ அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு நரியோட மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட காசு கிடையாது. காசு இருக்கிறவன் எப்படி திங்க் பண்ணுவான் அப்படின்னு நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தந்திரமாக நாம் ஜெயிச்சுட்டு வெளியே வரணும். அவ்வளோதான் நாம் செய்ய வேண்டியது மார்க்கெட்டில். அதை விட்டுட்டு மார்க்கெட் பாசிட்டிவ் போகும் நெகட்டிவ் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை. நமக்கு தேவை லெவல், அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்து போச்சு, இப்படி மேலே போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகும், இந்த லெவல் கீழே போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை. அந்த கேப் டவுன் ஓப்பன் ஆனால் என்ன, கேப் அப் ஓப்பன் ஆனால் என்ன, நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ 24,200 அகெயின் நமக்கு ஒரு ரெசன்ஸாகவே ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு ஒரு அகெயின் ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் தான் நமக்கு காமிக்குது. ஸோ நாளை
இந்த லோவை நாளைக்கு வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸில் அப்படியே வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகுது. அப்படி இல்லையா நமக்கு இந்த 24,200 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இன்னொரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் ஆகலாம். ஒரு 24,300 24,350 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இந்த லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு டவுன் சைடு வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,900 23,800 இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லோவை கட் பண்ணி வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை. அதே மாதிரி இந்த லோவை கட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து ஃபேஸ் ஆகிட்டுருக்கு, இந்த இடத்துல வந்து ஃபேஸ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து ஃபேஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டோட அந்த லெவல் அப்படிங்கிறது அப்படியே வந்து கான்ட்ரடிக்ஷன் வந்து ஆகிட்டுருக்கு, அதாவது கம்ப்ரஸ் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கோடு கீடு ஒன்றுமே போடாமல் நீங்கள் வந்து பார்த்தினாலே இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். இந்த கம்ப்ரஸ் லெவலை வச்சு கம்பேர் பண்ணும்போது நாளை என்ன நடக்கலாம், நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரிஜெக்ஷன் அப்படியே நாளை கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் அல்லது வந்து ஒரு கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து போகணும். இந்த லெவலை வச்சு நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வேறு மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்கணும். ஸோ அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது என்ன, இந்த இடத்துல ஒரு நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 24,200 அந்த ரேஞ்ச் வந்து இருக்குது இல்லையா, அதை வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் போது அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட அந்த ரியாக்ஷன் நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ நாளைக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் அல்லது வந்து ஒரு கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவான ஒரு மூவ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து இருக்குது. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மோனில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. நாளை என்ன நடக்கலாம் அப்படின்னா மேபி நமக்கு வந்து ஒரு டவுன் சைடே வந்து வந்துருச்சு அப்படின்னாலும் ஒரு கேப் டவுனே ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன நடக்கலாம், ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போது இந்த இடத்துல எந்த ரேஞ்ச் இருக்குது, ஒரு 23,950 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வரைக்கும் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. அப்போது இந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி மறுபடியும் இந்த இடத்துலையும் மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த 150-200 பாயிண்ட் வந்து ஒரு காமா பிளாஸ்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டான இடமா வந்து இருக்குது. 150-200 பாயிண்ட்லாம் வந்து காமா பிளாஸ்ட் வந்து கிடையாது. ஆனால் அந்த மூவ் பார்த்திங்க அப்படின்னா அப்படி நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் விஜிலண்ட்டாக வந்து இருங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து டச் பண்ணும்போது நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். ஆனால் இந்த லெவலில் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த பக்கம் போனாலும் அனுப்புடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 50 மினிட் சார்ட்டு. ஸோ 50 மினிட் சார்ட்டில் இப்போ முன்னாடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அதோட இன்னும் க்ளோஸரான ஒரு வெர்ஷன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த 50 மினிட் சார்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி தான் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ நாளை நமக்கு வந்து இனிஷியலாக பெருசாக ஒரு கேப் டவுனோ கேப் அப்போ வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இனிஷியலாக நமக்கு வந்து இப்படி தான் வந்து ஒரு மூவ் வந்து இருக்கும். ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு காமா பிளாஸ்ட்லாம் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கலாம், இப்படி பயங்கரமான ஒரு மூவ் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது இந்த மூவ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கால்குலேட்டிவான ஒரு மூவ் காமா பிளாஸ்ட்டுக்கு. அதாவது ஒரு 24,050 அந்த ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 24,300 இது வந்து ஒரு 200-350 பாயிண்ட் பக்கம் வந்து வருது. அப்போ இது வந்து நம்ம வந்து கன்சிடர் தாராளமாக வந்து பண்ணலாம். அது இந்த மார்னிங்லேருந்து ஒரு 11:30-12:30க்குள்ளே நமக்கு வந்து எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா இப்படி வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இன்கேஸ் ஒரு காமா பிளாஸ்ட் வருது அப்படின்னா இப்படி ஒரு ரியாக்ஷன் மார்க்கெட்டில் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து காமா பிளாஸ்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை போங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டேவை தான் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது இந்த 24,080 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணணும்.
அப்படி பண்ணாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு லெவலாக வரும். ஒரு 24,000 அதையும் உடைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஒரு 23,950. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இப்படி நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. நிஃப்டி 50 சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறது, ரேஞ்ச் பவுண்ட் ஒரு 50-60 பாயிண்ட் தான் வந்து மூவ் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் க்ளோசிங் டைம்லலாம் அதை வந்து நம்ம வந்து பிடிச்சிக்க முடியாது. ஏன்னா ஸ்கொயர் ஆஃப் டைம் அதை இருக்குது. அதனால் வந்து இந்த லெவலில் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஸோ இந்த ரேஞ்சில் மட்டும்தான் ஒரு 40-50 பாயிண்ட் நம்ம வந்து பிடிச்சிருக்கலாம், அவ்வளோதான். அது நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா அதிலலாம் ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,000 இருக்கலாம். 24,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 23,850 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,200 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சாங்க அப்படின்னா ஒரு 24,300 24,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. 57,800 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்தது. ஒரு 58,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அவ்வளோதான். ஓவரால் இதுவும் வந்து ஒரு ஃப்ளாட் டு ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,200 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,800 இருக்கலாம். 57,800 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,600 57,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 58,200 ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 58,500 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,000 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 77,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,600 ஒரு 76,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்டு இந்த 77,000 இது வந்து ஹோல்டு ஆச்சு அப்படின்னா ஒரு 77,600 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் வந்து ஆக்ட் ஆகும். 77,600 ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 78,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டியில் எக்ஸாக்ட்லி நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. 14,700 ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 14,600 சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேயே அப்படியே வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் பண்ணிட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 17,700 ரெசிஸ்டன்ஸ், 14,600 சப்போர்ட், 14,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,500 வரைக்கும் டவுன் சைடு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 14,700 ஒரு உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,800 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.